பொசசிவ்னஸ் நெருங்கின உறவுகளில் பொசசிவ்னஸ் இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கு மாதிரி. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எதனால் நமக்கு இவ்வளோ பொசசிவ்னஸ் வருதுன்னு முதல்ல யோசிக்கணும். அதாவது கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு, இல்லை ஆற்றில் வெள்ளம் வந்துட்டுருக்கு, அதில் நான் என்னை காப்பாற்றிக்கணும். அப்போ அங்கே ஒரே ஒரு மரம் மட்டும் மிதந்துட்டே இருக்கு, அதை நான் டைட்டாக பிடிச்சிடுறேன். அதை இருக்க பிடிச்சின உடனே இதை நான் யாரோடையா பகிர்ந்துப்பேனான்னு கேட்டால் பகிர்ந்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட வாழ்வா சாவான்றது அந்த ஒரு மரத்தை நம்பி தான் இருக்கு. அதனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உறவுகள்லையும் when I have only one relationship, that is my emotional anchor. என்னோட எல்லா எதிர்பார்ப்புகளுமே ஒரே ஒரு உறவு, அது மேலே வரும்போது நான் பொசசிவ் ஆயிடும். அப்போ நீ ஏன் யாரோடையோ பேசின, நீ ஏன் வேற யாரோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ண, யாரோட ஃபோன் பேசியிருந்த, அவங்கள பார்த்து ஏன் சிரிச்ச, இந்த பொசசிவ்னஸ் வர அத்தனை ரிலேஷன்ஷிப்புமே இந்த டைட்டானிக்கில் கட்சி சீனில் ஒரே ஒரு பலகை தான் இருக்கும். ஒன்று அவளை காப்பாற்றலாம், இல்லை இவனை காப்பாற்றலாம். ஒன்று செத்து போகணும், ஒன்று பழகணும். ஒரே ஒரு பலகை இருக்குது தான் பிரச்சனை. ரெண்டு பலகை இருந்தால் ரெண்டு பேரும் காப்பாற்றிருக்கலாம். ஸோ பொசசிவ்னஸோட ஸ்ட்ரகிள் எல்லாருமே. இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இந்த கேள்வியோட பதில் பொசசிவாக இருக்கிறவங்க யாருக்குமே பிரயோஜனப்படாது. ஏன்னா அவங்க எவ்வளோ பொசசிவ்னா என் பதிலை கூட கேட்டுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். எனி ஒன் ஆஃப் யூ ஸ்ட்ரகிளிங் இன் பொசசிவ். எப்படி பண்ணுறது? அவங்களோட உலகத்தை கொஞ்சமாவது விரிவாக்கணும். அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கிளாஸ் அனுப்பிச்சு, இல்லை வேற ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் கொண்டு சேர்த்து, இல்லை நீ போய் ரோட்டரியில் மெம்பரா, இல்லை நீ லயன்ஸ் கிளப்பில் மெம்பர் ஆகிக்கோ, நீ அங்கே போய் பஜனை கற்றுனுவா, இல்லை கொஞ்சம் பாட்டரி கற்றுக்கோ, குக்கிங் கற்றுக்கோ. The only way you can save yourself from the suffocation of a possessive person is you have to expand their world. அவங்க உலகத்தை நம்ம விரிவாக்கணும். ஆக்கலைன்னா பொசசிவாக தான் இருப்பாங்க. அது யார் வேணா இருக்கலாம். அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு பொசசிவ் ரிலேஷன் நம்ம இருக்கோம்னா பேசி இதற்கு தீர்வு காணவே முடியாது. அவங்களோட உலகத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக, இப்போ நீங்களே உலகம் ஆயிட்டீங்க அவங்களுக்கு, அதனால் அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியல. அவங்க உலகத்தை கொஞ்சம் நீங்கள் விரிவாக்கினீங்கன்னா அப்போ அவங்க விளையாடுற பொம்மையில் நீங்கள் ஒரு பொம்மையாக இருப்பீங்க. தப்பிச்சிங்க. அவங்க கையில் இருக்கிற ஒரே பொம்மை நீங்கள் தான்னா உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து தப்பிக்கவே முடியாது. எதுக்கு உங்களுக்கு இது பதில் சொல்கிறேன்னா, பொசசிவாக இருக்கிறவங்க ஆர் ஸோ பிஸி பீயிங் பொசசிவ், இந்த பதிலை கூட அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால you have to expand that world. There is no other way to do it.